பதின்ம வயதினரிடையே ஏற்படுகின்ற சவால்களை கருவாக கொண்டு ஆசிரியர் வனிதா ராமகிருஷ்ணன் எழுத்தில் மலர்ந்துள்ளது வியன் சிறுகதை புத்தகம். ஆங்கிலம், தமிழ் என இரு மொழிகளில் இவரின் சுய படைப்பால் உருவாக்கம் கண்ட இப்புத்தகம் 14 சிறு கதைகளை உள்ளடக்கியுள்ளது. பள்ளி முதல் கல்லூரி வரை பதின்ம வயதினர் எதிர்நோக்கும் சவால்களை சிறு கதைகளாக எழுதப்பட்டுள்ளதாக கூறினார் 22 ஆண்டுகள் ஆசிரியர் துறையில் அனுபவம் கொண்டவரான வனிதா. இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது என்னுடைய மகன்கள், என் பிள்ளைகள்னு சொல்லி நான் கூப்பிட்றேன், என்னோட மாணவர்கள். அவங்க சொல்கிற கதைகள், அனுபவங்களை சார்ந்து தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம். பள்ளியிலும் சரி, வீடுகளில் சரி, அல்லது கல்லூரி ஆரம்ப காலத்தில் உள்ள சவால்கள், இந்த மாதிரி விஷயங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது. ஒரு கதை வந்துட்டு கல்வி சரியாக முடிக்காத நிலையில் அவர் வந்துட்டு வேலை தேடி, ஜாப் ஸ்கேம் வேலை தேடி வேறு இடங்களுக்கு போகும்போது அங்கே எதிர்நோக்கிற பிரச்சனைகள், பசிகா லஜாக், நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய இளைஞர்கள் சார்ந்த சிக்கல்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தின் கதைகள் 14 கதைகள் இருக்குது. இந்த 14 கதைகளும் வந்து தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் நானே மாணவர்களுக்கு ஏற்ப நானே எழுதி வெளியிட செய்கிறேன். அகன்ற உலகில் இளையோர்கள் பல சிக்கல்களை எதிர்நோக்கினாலும் பல வாய்ப்புகளும் அவர்களை சுற்றி இருக்கவே செய்கிறது. அதனை முறையாக கண்டறிந்து பயன்படுத்திக் கொள்வது இளையோரின் புத்தி கூர்மையே என்பதை உணர்த்தவே பாரதியின் வரிகளிலிருந்து வியன் என்ற சொல்லை தனது புத்தகத்திற்கு பெயராக சூட்டியதாக இவர் கூறுகிறார். வியன் என்பது பாரதியார் பாடலிருந்து வந்த ஒரு வரி, சொல். அதன பொருள் என்னன்னு சொன்னால், வியன் என்பது அகன்ற உலகம். அதாவது இந்த அகன்ற உலகத்தில் வாய்ப்புகள் அவ்வளவு கொட்டி கிடக்கு. நாம் என்ன செய்கிறோம், குறிப்பாக இளைஞர்கள் இந்த வாய்ப்புகளை பார்க்காம அந்த குறுகிய உலகத்துக்குள்ளே, குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு, இவ்வளவு தான், இதை நம்ம எப்படி எதிர்நோக்க போகிறோம், இதில் எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்னு பல இடங்களில் அவங்க வருந்துகிற சூழல் இருக்குது. அதை வந்து அவங்களுக்கு படம் போட்டு காட்டி புரிய வைக்கணும். உலகம் வெளியே மிக அகன்ற உலகம் அவங்களுக்காக காத்திருக்கு அப்படின்றத குறிப்பதற்காக இந்த பெயர். சுமார் ஓராண்டு கால முயற்சியில் உருவாக்கம் கண்ட இப்புத்தகம் எதிர்வரும் நவம்பர் 23ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மலேசிய பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் வெளியீடு காண உள்ளது. இந்த கதைகள் வந்து தயார் செய்த புத்தகத்தை வந்து முழுமையாக சிறப்பாக செய்வதற்கு ஓராண்டு காலம் பிடித்தது. இதில் சில கதைகள் நாளிதழ்களில் வந்திருக்கு, மலேசிய வானொலியில் வந்திருக்கு, லண்டன் தமிழ் வானொலியில் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு மற்ற கதைகள், ஒரு சில கதைகள் வந்து புதிதாக இந்த புத்தகத்துக்காக எழுதியிருக்கு. வாசிப்பு ஒரு காரணம். ஏன்னா வாசித்தல் என்பது நம்மிடையே குறைந்து கொண்டு வர ஒரு விஷயம். மாணவர்களும் சரி, பெரியவர்களும் சரி, ரொம்ப குறைந்து கொண்டு வர ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பள்ளி மாணவர்களிடையே, குறிப்பாக இளைஞர்களிடையே வாசிக்கும் எண்ணத்தை தூண்டணும் அப்படின்றது ஒரு நோக்கம். இன்னொன்று, கதைகள், திருப்பம் மிகுந்த கதைகளை நம்ம கொடுக்கும்போது தொடர்ந்து வாசிக்கணுன்ற ஆர்வத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கதைகளை எழுதியிருக்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழா நவம்பர் 23ஆம் நாள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு பிரிக்ஃபீல்ட்ஸ் பார்வையற்றோர் சங்க மண்டபத்தில் நடக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழவேல் கோ சாரங்கபாணி, கல்வி அறவாரியத்தின் தலைவர், சைவஜயா பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர், பணி ஓய்வு பெற்றுள்ள கமிஷனர் ஸ்ரீ தேவிகன் ஆறுமுகம் வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதற்கு புத்தகத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியீடு செய்கிறார். மாணவர்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் அதே வேளையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக எழுதப்பட்டுள்ள இச்சிறுகதை புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு ஆசிரியர் வனிதா கேட்டுக்கொண்டார்.